மூன்றாவது நீங்கள் பார்க்கலாம் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் என்ன? அல்லாஹ்வுக்கு பெயர்கள் உண்டு, நம்ம எல்லாம் நம்பி இருக்கிறோம் அப்படித்தானே. அல்லாஹ்வுக்கு பெயர்கள் உண்டு, அல்லாஹ்வுக்கு பண்புகள் உண்டு. சரி, அதை நம்ம சரியா வழங்கிக்கிறோமா அப்படின்றதுக்கு அஸ்மா, அஸ்மாண்டா என்ன? இஸ்முடைய பன்மை, இஸ்முடைய பன்மை அஸ்மா. அல்லாஹ்வுக்கு உள்ள பெயர்கள்ல ஒரு ஒன்று சொல்லுங்க. எப்படி? ஜப்பார், அல்லாஹ்வுடைய பெயர் அப்படி வரணும். காலிக், சமீ, பசீர், ரஸாக், அலீம், பாரி, முஸவ்விர், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்கள் உண்டு. அல்லாஹ் தஆலாவுக்கு 99 நாமங்கள் இருக்கின்றன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம்ல என்ன செய்தி வருது. ஆனா 99 நாமங்கள் இன்னவைகள் தான் என்ற ஒரு செய்தி திருமிதியில வருது, பலகீனமான செய்தி. ஆனா 99 நாமங்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன என்று வரக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிம்ல என்ன செய்தி வருகிறது. புகாரி முஸ்லிமிலே இன்னலில்லாஹி திஸ்அத்தம் வ திஸ்ஈன இஸ்மா, அல்லாஹ் தஆலாவுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன. சஹீஹ் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. 99 பெயர்களை யார் மனனம் எடுக்கிறார்களோ, புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனா 99 வரையறுக்கல ரசூலுல்லாஹ். 100க்கும் மேற்பட்ட பெயர்கள் வேற வேற இடங்களில் நம்ம தொகுத்து பார்த்தா என்ன செய்து வர செய்கிறது. ஆனா 99 யார் மனனம் எடுக்கிறாரோ, விளங்கிக் கொள்கிறாரோ, அதை நடைமுறைப்படுத்திக் கொள்கிறாரோ அவருக்குரிய கூலி வேறேன்னு சொன்னாங்க. ஆனா 99 பெயர்கள் இன்ன பெயர்கள் தான் ஒரு பட்டியல் வருது திருமிதியில. அது என்னது? ஆதாரம் இல்லாத பலகீனமான செய்தி. நம்ம ஒரு ஆர்டர்ல படிப்போமே, காலிகுல் பாரியுல் முஸவ்விர் அப்படின்னு போவோமே, அந்த இது ஆர்டர் ஆதாரமற்ற செய்தி. ஆனா 99 பெயர்கள் இருக்கின்றன செய்தி ஆதாரபூர்வமானது. லிஸ்ட் தான் என்னது? ஆதாரமற்றது. இப்ப 99 பெயர்கள் இருக்கின்றன. இப்ப இது நம்ம சரியா புரியலன்னு வைங்களேன், அல்லாஹ்வுக்கு இருக்கிற பேரை சரியா புரியலன்னா தவறிடும். அதே போல நீங்கள் பார்க்கலாம், அதாவது சிஃபத்து, அல்லாஹ்வுக்குரிய பெயர்களை சொல்லிட்டீங்க ஒரு பட்டியல். சிஃபத்து என்ன? பண்புகள் உள்ள பட்டியல் சொல்லுங்க கொஞ்சம். சமீ கேட்பவன், பசீர் பார்ப்பவன் பெயர், ரஸாக் உணவளிப்பவன் பெயர். பெயர்களை தேவை பண்பு. எப்படி? பெயர் நேசம் உள்ளவன் பெயர், அளவற்ற அருளாளன் பெயர், அது அஹத் ஒருவன் பெயர், சம தேவையற்றவன் பெயர். எது சிபத்து? சமீ கேட்பவன், சம் கேட்டல் பண்பு, பசீர் பார்ப்பவன் பெயர், பசர் பார்த்தல் பண்பு, கதீர் சக்தி உள்ளவன், குத்ரத் சக்தி அது பண்பு சிஃபத், ரஹ்மான் அளவற்ற அருளாளன் பெயர், ரஹ்மத் அவனுடைய சிஃபத், அவனுடைய சிஃபத். அதே போல மாலிக் மலிக் மன்னன் ஆட்சி புரிபவன், முல்க் அவனுடைய சிஃபத், முல்க் அவனது சிஃபத். அதே போல அசீஸ் கண்ணியமானவன், இஸ்ஸத் அவனுடைய சிஃபத், அவனது சிஃபத். அதே போல ஜப்பார் அடக்கி ஆளக்கூடியவன், ஜபர் அவனது சிஃபத். அதே போல நம்ம தில் ஜபரூத்தி வல் மலகூத்தி என்று சொல்றோம். என்ன? ஜபரூத்துக்கு உரியவன். அந்த ஜபரூத் என்றது அவனுடைய சிஃபத், ஜபரூத் என்றது அவனது சிஃபத். அதே போல ஷதீத் கடுமையானவன், ஷித்தா அல்லாஹ்வுடைய சிஃபத்துல உண்டு. இது போல அதாவது சிஃபத் இறைவனுக்கென பெயர்கள் என்பது பண்புகளை எங்களுக்கு சொல்லும், பண்புகளை எங்களுக்கு சொல்லும். அதனால தான் சொல்வார்கள், இறைவனது பெயர்கள்ல இருந்து நாங்கள் பண்பை விளங்கிக் கொள்ளலாம். இறைவனது பெயர்கள்ல இருந்து பண்புகளை எடுத்துக்கொள்ளலாம், சிஃபத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பண்புகள்ல இருந்து பெயர் வைக்க முடியாது, பண்புகள்ல இருந்து பெயர் வைக்க முடியாது. உதாரணமாக ஒருவர் என்னது ஒரு புத்தி சாதுரியமாக செயல்படுறாரு, அதுக்கு நம்ம பேசுற வழக்கு கிரிமினலா செயல்படுறான்னு உதாரணத்துக்கு கிரிமினலா செயல்படுறான்னு சொல்லணும் வைங்களே, அவருக்கு நம்ம பேர் வைக்கிறேன் கிரிமினல் அடிச்சா பிடிக்கும், அவனே விரும்ப மாட்டான், அவனே என்ன செய்ய மாட்டான், அதை விரும்ப மாட்டான். அப்ப இதை விட பரிபூர்ணமானவன் யாரு? அல்லாஹ். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் வயம் குரு வயம் குருல்லாஹ், அவர்கள் சதி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சதி செய்கிறான். இப்ப அதுக்காக இந்த சதி அல்லாஹ் சிபத்தா சொல்றான் தனக்கு. எப்ப சொல்றான்? சதி செய்யறவர்களுக்கு எதிரான சிபத் என்றான். யார் சதி செய்யறாங்களோ அவங்களுக்கு எதிராக என்ற சதி என்ற சிபத் என்ன செய்கிறது இருக்கிறது. இனி இந்த பெயர் எடுத்து மாக்கிர் சதி செய்பவன் என்று செய்யக்கூடாது, இறைவனுக்கு சொல்லக்கூடாது, இறைவனுக்கு சொல்லக்கூடாது. நவுது பில்லாஹி மின்ஹா, அது இறைவனுடைய. அப்ப எனவே இறைவனுடைய எல்லா பெயர்கள்ல இருந்தும் நீங்க சிஃபத்தை வழங்கலாம்.
பண்பு வராங்களா? ஆனால் இறைவனது எல்லா பண்புகள்ல இருந்தும் பெயர் நம்ம வைக்க முடியாது. காரணம், இறைவன் பெயர் சூட்டினா தான் பெயர். இறைவன் பெயர் சூட்டினால் தான் பெயர்னு புரிஞ்சுக்கணும். இப்ப காமில், அல்லாஹு தஆலா கமால் உள்ளவன், சந்தேகம் இல்லை. அல்லாஹு தஆலா பூர்ணத்துவம் மிக்கவன். அதுக்காக அல்லாஹ்வுக்கு காமில் என்ற பெயர் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லாஹ்வாக பெயர் சொன்னாலே தவிர, அல்லாஹு தஆலாவாக தனக்கு நான் காமில் என்று பெயர் சூட்டி இருக்கிறேன் என்று சொன்னாலே தவிர நம்ம பெயர் என்ன செய்ய மாட்டோம், உருவாக்க மாட்டோம். இப்படி அஸ்மா சிஃபாத் என்ற பாடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா நிறைய பெயரும் பண்புகள் சம்பந்தமான அடிப்படைகளை நம்ம படிக்க வேண்டியிருக்குது. பெயரும் பண்புகள் சம்பந்தமான அடிப்படைகள் நிறைய நம்ம படிக்க வேண்டியிருக்குது. இதுல மிக முக்கியம் இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் சிஃபாத் என்றால் அல்லாஹு தஆலாவுக்குடைய பண்புகளையும் பெயர்களையும் அதுல நம்ம ஓர்மைப்படுத்தல் என்றால், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்குரிய பெயரோ பண்புகளோ இந்த உலகத்தில் எவருக்கும் ஒப்பானது அல்ல. எவருக்கும் ஒப்பானது அல்ல. அல்லாஹ்வுடைய பெயர்களோ எவரது பண்புகளோ யாருக்கும் ஒப்பாக என்ன செய்யாது, அது இருக்காது. எதை போன்றும் இருக்காது, எதை போன்ற அமைப்பில் இருக்காது. அதை நாம் என்னென்ன செய்யக்கூடாது, உதாரணம் காட்டக்கூடாது, மாற்று விளக்கம் சொல்லக்கூடாது, அதை கருத்து தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, அதை ஒப்பிட்டு காட்டக்கூடாது, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்படியோ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம கவனமாக என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், ஓர்மைப்படுத்த வேண்டும் என்பதனால தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் சிஃபாத் என்ற ஒரு பகுதி வச்சுக்கிறான். இப்போ உதாரணமாக அல்லாஹு தஆலா சிரிக்கிறான், ஹதீஸ்ல வருது. அல்லாஹு தஆலா ஆச்சரியப்படுகிறான், ஹதீஸ்ல வருது. அல்லாஹு தஆலா அதாவது ரோசப்படுகிறான், ஹதீஸ்ல வருகிறது. அல்லாஹு தஆலாவுக்கு இரு கையால் அல்லாஹு தஆலா படைத்தேன் அப்படின்னு சொல்றான், ஹதீஸ்ல வருது. இதெல்லாம் எடுத்தா எப்படி தௌஹீத் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இரு கரங்கள் உண்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு தஆலா சிரிப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா ஆச்சரியப்படுவதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்தில் எந்த படைப்பும் ஆச்சரியப்படுவது போல் அல்ல. இந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்பும் சிரிப்பது போல் அல்ல. இந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்பின் கையை போன்றும் அல்ல. முதலாம் மறுத்துறோம், அது தஸ்பீஹ் இல்லை, இது தௌஹீத். இது வந்து தௌஹீத், அதான் அல்லாஹ்வுக்கு மட்டும் என்றோம், அப்படித்தானே? இந்த சிஃபத் யாருக்கு மட்டும் உரியது? அல்லாஹ்வுக்கு மட்டும் என்று நம்ம ஒதுக்குறோம். எதை போலயும் அல்லாஹ் தஆலா இல்லை. அல்லாஹ் எப்படி சொல்றான்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வ ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எதுவும் இல்லை, மஸல் இல்லை. இறைவனுக்கு உதாரணம் என்னது? இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே இது என்னது? ஏகத்துவம். இது வந்து என்ன? தௌஹீதுல் அஸ்மா வஸ் சிஃபாத். இதுல இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதை நான் தௌஹீதுல் அஸ்மா வஸ் சிஃபாத் தலைப்புல வழங்கப்படுத்துவேன். அந்த தலைப்புக்குள்ள போகாம தான் இந்த அறிமுகத்தை நான் செய்கிறேன். இந்த மூன்று பகுதிகள், அதாவது படைப்பு விஷயத்திலும் நிர்வாகிப்பு விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா தனித்தவன், இது ஒரு கட்டம், தௌஹீதுர் ருபூபிய்யா அல்லது தௌஹீதுர் ரப். இரண்டாவது, அப்படிப்பட்டவனை தான் நம்ம என்ன செய்யணும்? வணங்க வேண்டும். அப்படிப்பட்டவனிடத்தில் தான் நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவன் தான் வணக்கத்துக்கு தகுதியான, அதுல வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கூட்டு சேர மாட்டார்கள். இது தௌஹீதுல் இலாஹ், தௌஹீதுல் உலூஹிய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது கட்டம், அவனுக்கு பெயர்கள் உண்டு, பண்புகள் உண்டு. அது எவர்களை போன்ற பெயர்களும் அல்ல, எவர்களை போன்ற பண்புகளும் அல்ல. மூன்றாவது கட்டம். அவ மூணுல இறைவன் தௌஹீத் அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் தஆலா ஒருவன், எல்லாத்திலும் அல்லாஹ் தனித்தவன். எல்லாத்திலையும் படைப்பில் இறைவன் தனித்தவன், படைப்பு நிர்வாகத்தில் இறைவன் தனித்தவன், வணக்கத்தில் இறைவன் தனித்தவன், பெயர்களிலும் பண்புகளிலும் அவன் தனித்தவன், எல்லாவற்றிலும் அவன் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வ ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எதுவுமே இல்லை. இதை தான் மூன்றா பிரிச்சாங்க. இது மூன்றா பிரிச்சா தௌஹீத மூணா பிரிச்சமா? இல்லை. இதை புரிந்து கொள்ளும். இதுல எல்லாத்துலயும் நம்ம என்ன சொல்றோம்டா, அல்லாஹ்வை எல்லா வகையிலும் ஒருவன் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை எல்லா வகையிலும் ஒருவன் என்று சொல்ல வேண்டும். சிலர் முதலாவதுல சரியாக இருந்து இரண்டாவதுல பிழை விடுவாங்க, சிலர் இரண்டிலே சரியாக இருந்து மூன்றாவதுல பிழை விடுவாங்க. எல்லோரும் இறைவனுடைய தௌஹீதில் வழிகட்டவர்கள், எல்லோரும் இறைவனுடைய தௌஹீதில் வழி தவறியவர்கள். இந்த கட்டத்தில் எதுல பிழை விட்டாலும் சரி. ஆனா இஸ்லாமிய சமுதாயத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், மூணுல ஒரு குரூப் பிடிச்சுக்கிட்டு இருக்கும். நாங்களும் அல்லாஹ் வணங்குறேன்னா சொல்லிட்டு இருக்கிறோம், நாங்களும் அல்லாஹ் தஆலா படைத்தவனா சொல்லிட்டு இருக்கிறோம் வாதம் வைப்பாங்க. ஆனா இரண்டாவது கட்டத்தில் இல்லாம இருப்பாங்க. இரண்டு இருக்கும், மூன்றாவது கட்டத்தில் என்ன செய்வார்கள்? இல்லாமல் இருப்பார்கள். இதை அடையாளப்படுத்துவதற்காக பிரித்தார்கள். ஆனால் இதற்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னு ஒரு புத்தகம் எழுதினாங்க, பித்அத்து தக்ஸீமித் தௌஹீத். தௌஹீதை மூன்றாக பிரித்தல் ஒரு பித்அத். அவர் புத்தகம் போட்டாங்க, அப்படி ஒரு புத்தகம் போட்டாங்க. இது என்னமோ என்ன நினைச்சிட்டாங்கன்னு சொன்னால்,
இதை நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல வந்த வார்த்தை என்று சொல்ற மாதிரி ஒருவர் சொல்றாரு தொழுகையின் கடமைகள் 19 அப்படின்னு சொல்றான்னு வைங்களேன். 19 என்று சொன்னது பிதஅத் அப்படின்னு சொல்லக்கூடாது. 19 குர்ஆன் சொன்னாலும் இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். 19 சொல்றாரு, குர்ஆன்ல வருதா ஹதீஸ்ல வருதா? 19 இருக்குதா? இருக்குது. குர்ஆன் ஹதீஸ்ல 28 வருது, இந்த 19 சொன்னா பிழை. அல்ல குர்ஆன் ஹதீஸ்ல 10 வருது, இவர் 19 சொன்னா பிழை. பிரித்து வழங்கப்படுத்துறது ஒரு பிழை அல்ல, பிரித்து வழங்கப்படுத்துவது ஒரு பிழை அல்ல. எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ருபூபியா உலூஹியா அஸ்மா வசிஃபத் சஹாபாக்கள் படித்ததோ ஆரம்பகால இமாம்கள் படித்ததோ அல்ல. எப்ப இந்த சமுதாயத்தில் தேவையில்லாம ஷிர்க்குகளும் குழப்பங்களும் வர ஆரம்பிச்சதோ அந்த நேரத்தில் தௌஹீதை புரிந்து கொள்வதற்காக, இறைவனை தனிமைப்படுத்தி வணங்குதல் என்பதை சரியாக புரிந்து கொள்வதற்காக இப்படி மூணா பிரிச்சு விளங்கப்படுத்தினாங்க. நீங்க அது எந்த பேர்லயும் சொல்லிட்டு போகலாம், அது எந்த பேர்லயே சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரு முறையை கடைபிடித்தால் எல்லாருக்கும் விளங்கும். அது ஒரு முறையை கடைபிடித்தால் எல்லோருக்கும் விளங்கும் என்பதனால் இது பிரித்தாங்களே தவிர வேற எதுவும் இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த நூற்றாண்டில் தௌஹீதுல் ஹாக்கிமியாடு 4வது ஒன்றை ஏற்படுத்தினார். இது இன்னொரு பிதஅத். எப்படி? தௌஹீதுல் ஹுக்ம், ஆட்சி அதிகாரம் இறைவனுக்கு தவிர வேறு யாரும் இல்லை. யாருக்கு தவிர இல்லை? ஆட்சி அதிகாரம் இறைவனுக்கு தவிர வேறு யாருக்கும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்ம நிறைய ஏற்படுத்தலாம். தௌஹீதுல் ரிஸ்க், அடுத்து 5வது தலைப்பு என்ன? உணவளித்தல் இறைவனுக்கு தவிர வேறு யாருக்கும் இல்லை. அது கூட தௌஹீதுல் முல்க் என்ன? அதாவது இந்த ஆட்சி, அதாவது அந்த அதிகாரம் என்கின்ற பகுதி, ஆட்சி என்கின்ற பகுதி யாருக்குரியது? அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. தௌஹீதுல் கஹர், அடக்கி ஆளக்கூடிய தன்மை அல்லாஹ்வுக்கு தவிர வேற யாருக்கு? இப்படியா பிரிக்கிறது? அப்படி இல்லை, இந்த பிரிப்பு பிழை. தௌஹீதுல் ஹுக்ம் பிரிச்சாங்களே, ஆட்சி அதிகாரம் இறைவனுக்கு தவிர யாரும் இல்லை என்று. ஆட்சி அதிகாரம் இறைவனுக்கு தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய கொள்கை, ஒவ்வொரு முஸ்லிமுடைய கொள்கை. அதற்காக வேண்டிய இஸ்லாமிய கொள்கையெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் வர வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமிய கொள்கையெல்லாம் எதுல வர வேண்டிய அவசியம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா டோட்டல் இஸ்லாத்துடைய கொள்கையை பிரதிபலிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். டோட்டல் இஸ்லாமிய கொள்கை எது பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.